இஸ்ரேலுடைய ஒரு பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி ஹயோம் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அக்டோபர் மாதத்திற்குள் யுத்தத்தை முடிப்பதற்கு நெதன்யாகு தயாராக இருக்கிறார். அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்கிற செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ட்ரூமனையும் அந்த போர்க்கப்பலுக்கு உதவியாக நிற்கக்கூடிய கப்பல்களையும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம். எங்களுடைய கடற்படை மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நாங்கள் இன்றைக்கு நடத்தியது மட்டுமல்லாமல், விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமன் பின்வாங்கி சென்று செங்கடலுடைய வடக்கு பகுதி வரைக்கும் சென்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி 200 ஷேக்கல் என்கிற இந்த நாணயத்தை காசாவுக்குள் தடை விதிப்பதற்கு திட்டமிடுகிறது இஸ்ரேலிய அரசு என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 570வது நாளாக இருக்கிறது. உலக வரலாற்றில் இப்படி ஒரு தாக்குதலும் இப்படி ஒரு யுத்தமும் இதுவரை நடந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்குண்டான தாக்குதல்களும் பயங்கரமான ஒரு யுத்தமாக மாற்றப்பட்டு இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் இதுவரைக்கும் சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1,20,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழு காசாவும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. காசான்னா பேருக்கு தான் காசாவே தவிர மற்ற எந்த இடங்களும் அங்கே சேஃப் ஜோன் என்று ஒரு பகுதிகளும் இல்லை என்கிற அளவுக்கு மொத்த பகுதிகளும் பயங்கரமான நிலையில் தோற்றமளிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 71 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 153 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினமும் காசாவில் மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலி ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் ராணுவம் காசாவில் முதல் தடவையாக பார் வகை ஏவுகணையை பயன்படுத்த இருக்கிறது என்கிற ஒரு செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் பார்ஸ் என்கிற வகையான ஏவுகணையாக இருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் இந்த வகையான ஏவுகணையை காசாவுக்குள்ள பயன்படுத்தவில்லை என்று சொல்லியும் இதுதான் முதல் தடவையாக பயன்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். 500 கிலோமீட்டர் தொடக்கம் 700 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய படு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இந்த பார்ஸ் வகையான ஏவுகணைகள் இருக்கிறது. இந்த ஏவுகணைகளை இன்று முதல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்ட நம்ம கையேந்த முடியும்? யாரிடத்தில் கோரிக்கை வைக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை நிறுத்தாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதை நிறுத்தாதீர்கள். அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும், வேறு யாரையும் நாம் நம்ப முடியாது. அந்த அளவுக்குண்டான ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. உலகத்தில் எதுவெல்லாம் நவீன ஆயுதங்கள் என்று இருக்கிறதோ அத்தனையும் காசாவுக்குள் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருப்பது அணு ஆயுதம் மாத்திரம்தான். எங்களால் இனிமே முடியலன்னா அதையும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, காசாவில் அணுகுண்டு போடப்பட்டால் இஸ்ரேலும் சேர்ந்து இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால தான் அவர்கள் அந்த இடத்திற்கு போகாமல் இருக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா இவ்வளவுக்கும் அணுகுண்ட கூட காசாவில் போட்டு அழிப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு நிலைமை மாறி போய் இருக்கிற போது காசா மக்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. அந்த யுத்தத்தை நிறுத்த முடியாத ஒரு நிலையாக தற்போதைய நிலை மாறி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் நீங்கள் கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை தான் அவர்களை காப்பாற்றும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு உலக உணவு திட்டம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலையங்கள் அத்தனையிலும் நாங்கள் சேமித்து வைத்திருந்த அத்தனை உணவுகளும் தீர்ந்து விட்டது. எனவே காசாவில் அப்பாவிகளுக்கு உணவளிப்பதற்கு எங்களிடத்தில் உணவுகள் இல்லை. காசாவினுடைய வாசல்கள், ரஃபா பார்டர் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த மக்களுக்கு எங்களால் உணவு கொடுக்க முடியும் என்று ஐநாவினுடைய உலக உணவு திட்டத்தினுடைய பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் காசா தொடர்பான
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள், இஸ்ரேலிய ராணுவம், அதே போன்று பொதுமக்கள் என்கிற பணைய கைதிகள் அத்தனை பேரையுமே நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இஸ்ரேலி ராணுவம் மொத்தமாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும். 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசா புனரமைக்கப்பட வேண்டும். காசா மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். பாலஸ்தீனர்களுக்குத்தான் என்கிற பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற கோரிக்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற பல நிபந்தனைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் மீண்டும் முன்வச்சுக்கிட்டு வர்றாங்க. இஸ்ரேலி பொதுமக்களை பொறுத்தவரை இதுக்கு அவங்க ஆப்ஜெக்ஷனே கிடையாது. கிட்டத்தட்ட 70% மேற்பட்டவர்கள் இதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். எப்படியாவது எங்கள் அன்புக்குரியவர்கள் பணைய கைதிகள் மீண்டு வர வேண்டும் என்றுதான் இஸ்ரேலி பொதுமக்கள் நினைக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அரசாங்கம் இல்லை இல்லை நாங்கள் யுத்தத்தை தொடர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் நீங்கள் யுத்தம் என்றால் நாங்களும் அதற்கு தயார் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். உங்கள் மக்கள் உங்களுக்கு உயிரோடு வேண்டும் என்று சொன்னால் சமாதானத்திற்கு வாருங்கள் என்கிற அழைப்பை இன்றைக்கும் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ஒரு பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி ஹயோம் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அக்டோபர் மாதத்திற்குள் யுத்தத்தை முடிப்பதற்கு நெதன்யாகு தயாராக இருக்கிறார். அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்கிற செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம அக்டோபர் தான் கடைசி நாளாக இருக்கிறது. இலக்குகள் அடையப்பட்டு விட்டால் அடையப்படுகிற அடுத்த கணமே யுத்தம் நிறுத்தப்படும், இல்லை என்றால் அக்டோபர் மாதம் யுத்தம் நிறுத்தப்படும் என்கிற சைக்கினை தான் சொல்லப்படுவதாக அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொன்னா, அக்டோபர் எனும்போது 2023 அக்டோபர், 2024 வரைக்கும் 1 வருடம், 2025 அக்டோபர் வரைக்கும் 2 வருடங்கள் பூர்த்தியாகும். எனவே அக்டோபர் மாதம் வரைக்கும் யுத்தம் தொடரும் என்பது அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு முன்பதாக இலக்குகளை அடைஞ்சிட்டோம்னா நிறுத்துவோம்ங்கிறார். அவங்க வந்த இலக்கு என்ன? காசாவில் பணைய கைதிகளை உயிரோட மீட்டுக்கிட்டு வருவோம், யுத்தம் பண்ணின்னு சொன்னாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம் என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் புதிய அரசாங்கத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. இந்த மூன்றையுமே அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த நிமிடம் வரைக்கும் காசா பகுதிகளை ஆளுவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான். அவர்களுடைய சுகாதார அமைச்சு தான் எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தான் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பணைய கைதிகளை யுத்தம் பண்ணி மீட்டுக்கிட்டு வருவோம் என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் இஸ்ரேலால் அதையும் செய்ய முடியவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கிறங்கடா என்று சொல்லி அவர்களுடைய அதிகாரிகளே, அவர்களுடைய ராணுவ தளபதிகளே தற்போது பேசுகிற நிலையும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அக்டோபர் வரைக்கும் நெதன்யாகு காலத்தை இழுக்கிறார். காரணம் என்னன்னா, அவருடைய வழக்கை ஒத்தி வைக்கிறதுக்கு காலம் பார்க்கிறாரு. வழக்கை கொஞ்சம் நீட்டிச்சுக்கலாம் அவருக்கு. ஏன்னா கண்டிப்பாக அந்த வழக்கில் அவர் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு 27வது தடவையாக டெல் அவீவ் நீதிமன்றத்தில் பங்கருக்குள்ள நடத்தப்படுகிற நீதிமன்றத்துக்குள்ள அவர் இன்றைக்கு ஆஜராகி இருக்கிறார். எனவே நெதன்யாகு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பாவிகளை கொள்வதற்கான தன்னுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் டசன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் சென்று முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளை தாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய வணக்கத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து முஸ்லிம்களுடைய இதயமாக பார்க்கப்படுகிற 3வது புனித தலமாக இருக்கிற புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அவர்கள் தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா இயக்கம் ஹூத்திகளுடைய படைப்பிரிவை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதாக சொல்லுகிறது. அப்படி அமெரிக்கா ஹூத்திகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 68 ஆபிரிக்க குடியேறிகள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆபிரிக்காவிலிருந்து யமன்ல குடியேறிய 68 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 47 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு ஹூத்திகள் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பதிலடி என்று சொன்னால், ஹூத்திகளுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் யஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், எங்களுடைய கடற்படை, ஏவுகணை மற்றும் ட்ரோன் படைகள் விமானம் தாங்கி கப்பலான அமெரிக்காவினுடைய ட்ரூமனோடு இன்றைக்கு நேருக்கு நேராக மோதியது என்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. இத்தனை நாளாக நாங்க அவங்களுக்கு அட்டாக் பண்ணுகிறோம் என்ற செய்தியை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அவருடைய அறிவிப்பில் என்ன இருக்குன்னா, நாங்க நேருக்கு நேராக அவங்களோட மோதினம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை விரிவாக அவர் சொல்லும்போது, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ட்ரூமனையும் அந்த போர்க்கப்பலுக்கு உதவியாக நிற்கக்கூடிய கப்பல்களையும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம். எங்களுடைய கடற்படை மிகச்சிறப்பாக
செயல்பட்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நாங்கள் இன்றைக்கு நடத்தியது மட்டுமல்லாமல் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமன் பின்வாங்கி சென்று செங்கடலுடைய வடக்கு பகுதி வரைக்கும் சென்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். செங்கடல் பார்டர் வரைக்கும் அவன் வந்து நின்றவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா செங்கடல்ல வடக்கு பகுதி வரைக்கும் பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் விரட்டி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க ராணுவம் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை மறுக்கவில்லை. இதுவரைக்கும் அவங்க இது சம்பந்தமாக எந்த அறிக்கைகளையும் வெளியிடல. எனவே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய USS ட்ரூமன் கப்பல் பின்வாங்கி ஓடி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அஷ்கலான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய இலக்கை நோக்கி இன்றைக்கு பாலஸ்டைன் 2 வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதுவும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம். அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல் கட்டமாக ஒரு 5 வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது. மற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம். அங்க இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 வீடுகள்ல 4 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மேல கூரை போடுகிற அதே மாதிரி அதை பூசுகிற வேலைகள் மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. 5வது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 3 இடங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல்கள் எப்படிப்பட்டது என்கிற விரிவான தகவல்கள் வரவில்லை. அது வருகிற போது உங்களோடு அதனை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற நேரம் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா, இந்த நாணயம் அதாவது இஸ்ரேலுடைய ஷேக்கல் என்று சொல்லுவாங்க. ஷேக்கல்ல 200 ரூபாய், நம்ம நாட்டு புரிதலுக்காக சொல்றேன், இது 200 ஷேக்கல் என்று சொல்லுவாங்க. US டாலரை USD தான் நம்ம சொல்லுவோம். 200 100 USD 500 USD அப்படி சொல்ற மாதிரி இது 200 ஷேக்கல். நம்ம நாடா இருந்தா 200 ரூபாய், இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் சொல்லிடுவோம். அந்த மாதிரி 200 ஷேக்கல் என்கிற இந்த நாணயத்தை காசாவுக்குள் தடை விதிப்பதற்கு திட்டமிடுகிறது இஸ்ரேலிய அரசு என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது ஏன் காசாவுக்குள்ள இதை தடை விதிக்கணும்னா என்ன நிலைமை மாறி இருக்குதுன்னு பாருங்க. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது பாலஸ்தீனம் என்கிற நாட்டை கைப்பற்றி. பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தம். அந்த நாட்டை அடாவடித்தனமாக கைப்பற்றி ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டுமல்லாமல் காசா என்கிற பாலஸ்தீனத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய பகுதியையும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளையும் இன்றைக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தையும் தொடர்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 1967 அரபு நாடுகள் 6 நாட்களில் இஸ்ரேலை தோத்தது இல்லையா, அந்த நாட்களில் இருந்து இதுவரைக்கும் பாலஸ்தீனம் தனி நாடாக இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு தனியான கரன்சி கிடையாது. தனி நாடாக இருந்தால் தானே அவங்களுக்கு தனி கரன்சி இருக்கும். நம்ம
வந்து தனி நாடு ருபீஸ் இருக்குது, இந்தியா ருபீஸ் வச்சிருக்கிறாங்க. இப்படி நாடுகளாக இருந்தால் தான் அவங்களுக்கு பணத்தை வைக்க முடியும். அப்படி இருக்கிற போது காசா பாலஸ்தீனம் என்பது தனி நாடாக இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கரன்சி கிடையாது. அவங்க எந்த கரன்சியை யூஸ் பண்றதுக்கு திணிக்கப்படுறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய ஷேக்கலை தான் அவங்க பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த ஷேக்கலை பொறுத்தவரையில் 200 ஷேக்கல், 100, 50, 20, 10, 5, 2, 1 ஆகிய ஷேக்கல்கள் அங்கே பயன்பாட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் 1994 பாலஸ்டைன் ஆணையம் உருவாக்கப்பட்டது. யாசர் அரபாத் இருக்கிற போது PLO தலைமையில் நடைபெற்ற ஆஸ்லோ உடன்படிக்கைகள் எல்லாம் அவங்க அந்த PLO-வை உருவாக்கி நாங்கள் ஒரு ஆணையம் மாதிரி இருந்துக்கிறோம்னு சொல்லி சமைச்சு எடுத்தாங்களா இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஒரு நகர சபைக்கு நிகரானதுன்னு. அப்படி செஞ்சு எடுத்த அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகும் ஷேக்கல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் இந்த 200 என்கிற ஷேக்கலை வந்து மதிப்பிழக்க செய்ய போகிறோம் என்கிற ஒரு இடத்திற்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது. ஷேக்கலுடைய பெறுமதியை பொறுத்தவரையில் $1 3.63 ஷேக்கல்களுக்கு சமானமானது என்று அறியப்படுகிறது இன்றைய கரன்சி ரேட் பிரகாரம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வேலையை அவங்க செய்ய போறாங்கன்னா, இந்த பண மதிப்பிழப்புங்கிறத பொறுத்தவரை இந்திய மக்களுக்கு ஈஸியா இது புரிஞ்சிடும். டிமானிட்டேஷன் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு காரணத்தை அவங்க அதுக்கு சொன்னாங்க. கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரப்படும் ஒரு காரணத்தை இந்தியா சொல்லியிருந்தது. இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பணம் நிறைய பாலஸ்தீன அரசாங்கத்திடத்தில் இருக்குது. பாலஸ்தீன சுதந்திர அமைப்பு இருக்கிறாங்களா இல்லையா, போராட்ட அமைப்பு, அவங்க கிட்ட இந்த பணம் இருக்குது. நாங்க இதை செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிச்சிட்டோம்னு சொன்னா பொருளாதார ரீதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கீழே விழுந்துருவாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அடிமுட்டாள்தனமான ஒரு யோசனைன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஷேக்கலை கொடுத்து தான் ஆயுதம் வாங்கிட்டு இருக்கானா, ஷேக்கலை கொடுத்து தான் வந்து வேறு ஏதாவது வாங்கிட்டு இருக்கிறானா? அவங்க ஈஜிப்டிலிருந்து பொருள் வாங்குறதா இருந்தால் ஈஜிப்டில் அதுக்குரிய நாணயத்தை கொடுப்பாங்க, இல்லாட்டி USD கொடுப்பாங்க. அரபு நாடுகள்கிட்ட USD கொடுப்பாங்க, அல்லது வேறு எதையாவது கொடுத்து எடுப்பாங்க. வெளிநாடுகளில் ஷேக்கலை கொடுத்து தான் அவங்க வாங்கணுங்கிறது இல்லை. உள்நாட்டுக்குள்ளே தான் அவங்க எதையாவது வாங்குறதா இருந்தால் இந்த ஷேக்கல் இன்னும் இஸ்ரேலுக்குள்ளே இது தேவைப்படும், இல்லைன்னா காசாவுக்குள்ளே பொருள் வாங்குறது தேவைப்படும். ஆனால் அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வர்றது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நோக்கி அல்ல, பாலஸ்தீன அப்பாவிகளை நோக்கி. இதை முழுவதுமாக கேன்சல் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, பாலஸ்தீன அப்பாவி மக்கள் அவங்க கிட்ட யுத்தம் நடந்தாலும் கொஞ்சம் காசு இருக்கும்ல, கரன்சியா வச்சுக்கிருப்பாங்கல்ல, அவங்க போய் எதையோ ஒரு பொருளை உணவுகளை வாங்குறதா இருந்தா இதுல வாங்க முடியாது, ஏன்னா செல்லுபடி அற்றது என்று ஆகிவிடும். எனவே பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை சாப்பிட வழி இல்லாமல் பணம் இருந்து பணம் கொடுத்து கூட நீங்க சாப்பிட கூடாது என்கிற ஒரு ஆணவ திணிப்பை உண்டாக்குவதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த அநியாயத்தையும் செய்ய போகிறது என்கிற செய்திகள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்து இப்படியான ஒரு இக்கட்டை சந்தித்து வருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களை கைவிட மாட்டான் என்கிற உயரிய நம்பிக்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் கண்டிப்பாக வெற்றி பெறுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களுடைய உறுதிப்பாடும் அவர்களுடைய போராட்ட குணமும் அவர்களுக்குரிய வெற்றியை கொடுக்கும். ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களை விட்டும் ஒதுங்குவதற்குரிய கால நேரங்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது என்பதை புரிய முடிகிறது. தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாத நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அது எப்படி ஓத வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர் நம்ம சேனல் அதை பார்த்துருங்க. அதை தேடி கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னா முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் அனுப்பி வையுங்கள். அந்த லிங்கை நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம், அதில் நீங்க பார்த்துக்க முடியும். இதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.